அத்தியாயம் 35. நகரின் மத்தியில் அமைந்திருந்த அம்பலவாணன் பள்ளியில் அதிகாலையிலேயே ஒருபுறம் காவல்துறையும் தீயணைப்புத் துறையும் விரைவாக தங்கள் வேலையை தொடங்கி இருக்க, மறுபுறம் ஆம்புலன்ஸ் காயம்பட்ட பணியாளர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருந்தது. நல்ல வேலை, அதிகாலை ரவுடிகள் பள்ளியில் நுழைந்ததால் முதல் ஷிப்ட் செல்ல காத்திருந்த ஒரு சில டிரைவர்கள் காவலாளிகள் என்று 10 பேர் மட்டுமே தாக்குதலில் காயமடைந்திருந்தனர். அதில் ஒருவருக்கு மட்டுமே மண்டையில் அடிபட்டு உயிருக்கு அபாயமான நிலையில் கொண்டு செல்லப்பட்டிருக்க, அம்பலவாணன் அவரிடம் கதறி அழும் குடும்பத்தாருக்கு பதிலளிக்க முடியாமல் நின்றிருந்தார். பள்ளியில் நடந்த கலவரத்தை கேள்விப்பட்டு பொதுமக்கள் திரண்டுவிட, பெற்றோர்களும் பள்ளியை முற்றுகையிட்டதில் அங்கே பதற்றம் 2 மடங்காகி போனது. காவல்துறையினர் ஓரளவு நிலையை கட்டுக்குள் கொண்டு வர பள்ளிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளித்த பின் அம்பலவாணன் இறுகிய முகத்தோடு தன் அறையில் அமர்ந்திருக்க, உடன் சரவணன், சுஜி, பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் சிலர் உடன் இருந்தனர். என்னதான் பேருந்துகளுக்கு இன்சூரன்ஸ் செய்திருந்த போதும் நகரின் பல்வேறு இடங்களுக்கு இந்நேரம் சென்றிருக்க வேண்டிய 45 பேருந்துகளும் கண்முன் எரிந்து கொண்டிருந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னுமே மீளாத அம்பலவாணனுக்கு இதற்கு யார் காரணம் என்பது குறித்த அனுமானமே சுத்தமாக இல்லை. பின்னே மகன் தளிரை காப்பாற்றும் முயற்சியில் அவன் உயிருக்கு குறிவைக்கப்பட்டிருப்பதே அவருக்கு தெரியாத நிலையில் சரத்தின் இத்தகைய கோர தாண்டவத்தை அவர் எங்கனம் எதிர்பார்த்திருக்க முடியும்? அனைவருடனும் நட்புறவோடு இருக்கும் மனிதருக்கு தொழில்முறை எதிரிகள் என்று யாரும் கிடையாது. அப்புறம் எப்படி இது நிகழ்ந்தது என்ற யோசனையுடன் காவல்துறையினரின் கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டு அமர்ந்திருந்தார். அங்கே பள்ளியின் விளையாட்டு திடலில் தீயில் கருகி உருக்குலைந்து நின்ற வாகனங்களை சிவந்த விழிகளோடு பார்த்திருந்த உதயன் செவியில் இன்னுமே பணியாளர்களின் மனைவி, குழந்தைகளின் அழுகுரல் ஒலித்துக் கொண்டிருந்ததில் அவன் உள்ளம் அனலில் இட்ட புழுவாக துடித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய பிரச்சனையில் இத்தனை பேர் பாதிக்கப்படுவர் என்பதை கணிக்க தவறிய தன்னையே கடிந்து கொண்டவனுக்கு நள்ளிரவில் இருந்தே பெற்ற அடிகளால் மனதினுள் பிரளயமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. சரத் இதை நடத்துவதற்கு வாய்ப்பளித்து எங்கே நாம் தவறினோம்? இத்தனை பெரிய இழப்பை எவ்வாறு சீர்படுத்த போகிறோம்? அதைவிட தந்தைக்கு என்ன பதிலளிப்பது என்ற கேள்விகள் வரிசை கட்டி அவன் முன் நிற்க, எதற்கும் பதிலின்றி தவித்திருந்தவன் ஒரு கட்டத்தில் உள்ளங்கைகளில் முகத்தை போத்தி அமர்ந்து விட்டான். நிச்சயம் இந்த இழப்பிலிருந்து மீண்டு அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகும். காவல்துறை அங்கிருந்து பொதுமக்களிடம் விசாரித்து நகரின் முக்கிய ரவுடிகளை வலை வீசி தேடத் தொடங்கிவிட்டது. உதயிடம் வந்த சிவனேஷ், யார் மேலே அது சந்தேகம் இருக்கா உதய் என்று கேட்க, ஒரு நொடி தயக்கத்தோடு அவரை பார்த்தவன் இல்லை என்று தலையசைத்தான். நிஜமாவே சந்தேகம் இல்லையா என்றவரின் அடுத்த கேள்வியில் அவன் அதிர்ந்து நிற்க, ஒரு பெண்ணுக்காக இத்தனை இழப்பு சரின்னு நினைக்கிறியா? இத்தனை கோடி நஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்ன உதய அந்த பொண்ணு வசதியா போயிட்டா? அங்கிள், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்றவனின் நம்பாத பார்வை பார்த்தார். நான் அப்பவே உன்னை இதுல இருந்து விலகுன்னு சொன்னனே, கேட்டியா என்று நண்பனின் மகனை உரிமையாக கடிந்து கொண்டிருந்தார் சிவனேஷ். நீ விலகாததாலதான் இந்த நிலை. எவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு நீ காரணமாயிருக்க. எத்தனை குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில நீ இருக்கன்னு புரியுதா என்று கேட்க, அவனுக்கா புரியாமல் இருக்கும்? தொழில் முடக்கம், பொருட்சேதம், வாடிக்கையாளர்களிடம் பெற்றிருக்கும் நம்பகத்தன்மை, காயமடைந்திருக்கும் பணியாளர்கள், பள்ளி பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்த அச்சம், சீரமைப்பு பணிகள் என்று சரத்திடமிருந்து தளரை காப்பாற்றும் முயற்சியில் அவன் கொண்டிருக்கும் நேரடி பகை மட்டுமின்றி எதிர்கொள்ள வேண்டிய இணைப்பு பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்பதை அவனும் நன்கு அறிவான். என்னதான் முறையாக வருமான வரி செலுத்தி அனைத்து வாகனங்களுக்கும் இன்சூரன்ஸ் செய்திருந்தாலும், மற்ற சேதங்களை விரைவில் சீரமைத்து தொழிலை மீண்டும் துவங்கும் திடம் இருந்தாலும், காயமடைந்தவர்களின் வலியும் குடும்பத்தின் வேதனையும் எதை கொண்டும் ஈடுகட்டிவிட முடியாதே. வேறு வழியில்லை. அவனால் முடிந்தது அவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வரை அவர்களின் மருத்துவ செலவையும் சம்பளமும் அவர்களுக்கான இடத்தில் வேறு ஆட்களை நியமிப்பதையும் உதய் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அங்கிள், அப்பாக்கு இப்ப எதுவும் தெரிய வேண்டாம். நீங்க விசாரிச்சுட்டு இருக்கிறதா மட்டும் சொல்லுங்க என்று எதிர்பார்ப்போடு அவரை பார்க்கவும், கண்டிப்பா முடியாது உதய். அங்கிள் பிளீஸ், எனக்காக அப்பாக்கு நீங்க சொல்ல வேண்டாம். நானே பொறுமையா சொல்லிக்கிறேன். எப்ப சொல்லுவ? இன்னும் மீதி இருக்கிற சொத்தையும் கொளுத்தி முடிச்சு உன் குடும்பத்தையும் பலி கொடுத்த பிறகா என்று சிவனை சீரவும் அங்கே வந்த ருத்ரவேலன், பா அவன் ஒரு சைக்கோ. அதுக்கு உதயனா என்ன பண்ணுவாங்க? அங்கிள் கிட்ட அவரே சொல்லட்டுமே. உன்னை நான் கூப்பிட்டனா அவனுக்கு பறிஞ்சுக்கிட்டு வராம உன் வேலையை போய் பாடுறா என்று மகனை முறைத்தார். பா, உதினா சிச்சுவேஷன் புரியாம நீங்களே இப்படி பேசலாமா? வேலு என்று அழுத்தமாக மகனை பார்த்தவர், அதிகமா பேசிட்ட, போதும், போய் சரத்தை தேடுற வேலை பார் என்று கடுமையாக சொல்லவும் உடனே அங்கிருந்து சென்றான். அடுத்தடுத்த உதயை நிற்க விடாமல் அடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்த சரத் அவனை ஏற்கனவே டிஸ்சார்ஜ் செய்யவிருந்த நாளுக்கு முந்தைய தினமே மருத்துவமனையை விட்டு கிளம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். பின்னே இப்போது பொருட்சேதம் ஏற்படுத்தி இருக்கும் நிலையில்
அதை தொடர்ந்து அடித்தால்தான் வலி அதிகமாக இருக்கும் என்ற எண்ணமே அவனுக்கு. சொன்ன தேதிக்கு முன்பாக உமா டிஸ்சார்ஜ் செய்ய முடியாது என்ற போதும் விடாப்பிடியாக டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பி விட்டான். உடனே உமா தம்பிக்கு தகவல் அளிக்க போட்டிருந்த திட்டம் மாறி போனதை அறிந்த ருத்ரவேலனுக்கு அடுத்த சில நிமிடங்களுக்கு மூளை ஸ்தம்பித்து யோசிக்கவே முடியவில்லை. ஏங்கா, நான் தான் சொல்லியிருந்தனே. நான் என்ன பண்ணட்டும் வேலு, தளிர் அடிச்சதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட வேண்டாம், அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு ஒத்த கால நின்னுட்டான். நான் தான் சமாதானம் செஞ்சு 2 நாள் அவனை இருக்க வச்சேன் எனவும் அடுத்து என்னவென்று யோசிக்க தொடங்கி விட்டான். சரத்தை நிழலாக தொடரும் ஆள் மூலமாக அவன் உதய்க்காக வேலூரின் எல்லையிலேயே காத்திருப்பதை அறிந்தவன் இன்று விபத்து ஏற்பட்டிருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் உதய் ராணிப்பேட்டைக்கு கிளம்பக்கூடும் என்று முடிவெடுத்து அவன் காத்திருப்பது புரிந்தது. ஆனால் அம்பலவாணன் இருக்கும் நிலையில் உதய் கிளம்புவதோ அல்லது மற்றவர்கள் அவனை தனியே செல்ல அனுமதிப்பதோ எளிதான காரியமில்லை. அதைவிட அவர்கள் திட்டத்தின் முக்கிய நிகழ்வை நாளை நடத்தவிருக்கும் பேரணிதான். நிச்சயம் அனுமதி கொடுத்த பேரணியை உடனே மாற்றுவது அத்தனை எளிதான காரியமில்லை. ஒருவேளை மேலிடத்தில் மாற்றத்திற்கான காரணத்தை ஜோடித்து அதன்பின் கல்லூரி முதல்வரிடம் பேசி செய்ய நினைத்தாலும் நேரம் கடந்து அதை செயல்படுத்த நிச்சயம் மாலையாகிவிடும். அதன்பின் சரத்தை பிடித்து உடனே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கஸ்டடி எடுப்பது சிரமமே. என்ன செய்வது என்று யோசித்த ருத்ரவேலனுக்கு இப்போது இருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் 2 நாட்களுக்கு முன்பாகவே யூடியூபர்களை அவன் வேலூருக்கு வரவழைத்திருந்ததுதான். பேரணிக்கு மாற்று என்ன என்று யோசித்துக் கொண்டே இருந்தவனுக்கு சட்டென ஒரு யோசனை உதிக்க உடனே ரைடர்ஸ் கிளப்பில் இருக்கும் தன் நண்பனை தொடர்பு கொண்டு பேசி முடிக்கவும் தான் அவன் முகத்தில் நிம்மதி படர்ந்தது. நேரம் காலை 10 நெருங்கிக் கொண்டிருக்க ருத்ரவேலன் உதயிடம் சரத் காத்திருக்கும் செய்தியை சொல்லி, இப்ப என்ன பண்றது என்றிட அவனிடம் பழுத்த யோசனை. உங்க உயிருக்கு அவன் வச்ச குறி வச்சதான்னா, ஆனா இப்ப விட்டு அவனை பிடிக்க இதே போல இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம பிளான் படி நாளைக்கு தான் அது நடந்திருக்க வேண்டியது. ஆனா அவன் காலையில டிஸ்சார்ஜ் ஆகி உங்களுக்காக காத்திருக்கான். போதும் வேலு, இதோட எல்லாம் போதும். அவனை உசுப்பேத்தாம தயவு செய்து இதோட நிறுத்திக்கோங்க என்றான் ராகவன். என்ன மாம்ஸ் பேசுற? இன்னைக்கு விட்டு அவனை கையும் களவுமா என்னைக்குமே பிடிக்க முடியாது. ஒருவேளை நான் அந்த நாயை இப்ப கார் பஸ்ஸ கொளுத்துனதுக்காக அரெஸ்ட் பண்ணாலும் அடுத்த 10 நிமிஷத்துல வக்கீல வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ப்ரூஃபை நீட்டி எனக்கே டாட்டா கட்டிட்டு போயிடுவான் என்று குறையாத ரவுத்தரத்தோடு சொல்ல, புரியுது வேலு, ஆனா இப்ப அந்த நேரத்துல எப்படிடா மாப்பிள்ளை ரிஸ்க் எடுக்க சொல்ற என்று இத்தகைய நெருக்கடியான சூழலில் இந்த விபரீத முயற்சி தேவைதானா என்ற கேள்வி மட்டுமே சரவணனிடம். அதை விட இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் அவன் அண்ணனை போட்டே தீருவான். யாருக்கு தெரியும், அந்த சைக்கோ இப்ப மாதிரி தன் கையால இல்லாம அண்ணனை ரவுடிகளை விட்டு அருவாளால வெட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க என்று கேட்க மற்றவர்களிடமும் அதிர்ச்சி. என்னடா பேசுற என்று ராகவனின் குரலில் அத்தனை நடுக்கம். நாட்டுல நடக்கிறதான் பேசுற மாம்ஸ். ஒருவேளை அப்படி செய்தா யாரும் காப்பாத்த முடியாம போயிடும், புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கான வாய்ப்பு. விட்டுட்டோம், அண்ணனுக்கு எந்த பக்கத்துல இருந்து எப்போ எந்த நிமிஷம் ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது. எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. அதுவும் மாமா அந்த நிலைமையில இருக்கிறப்போ உதய்க்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தாங்க மாட்டார். போதும், விட்டுடுங்க. தளிர் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண நாம வேற ஏதாவது வழி யோசிக்கலாம். மாமா, இனி அண்ணியை விட அண்ணனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை அதிகமாகும், புரிஞ்சுக்கோங்க. அவனோட டார்கெட் இப்போ அண்ணி இல்ல, உதினா தான். தொழில முடக்கி போட்டிருக்கான். அடுத்து நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்ணா என்ன பண்ணுவீங்க என்று கேட்க அனைவரும் அதிர்ந்து போயினர். என்ன பாக்குறீங்க? ஒன்னும் அவ இருக்கணும் இல்ல நாம, யோசிச்சு சொல்லுங்க. ஆனா நான் என் பக்கம் ஏற்பாட்டை பக்காவா முடிச்சுட்டேன். எல்லாரும் தயாரா இருங்க. வேலு, ரேலி நாளைக்கு தானே முடிவு செய்திருந்தோம், இப்ப எப்படி என்று உதய் யோசனையுடன் கேட்க, ரைடர்ஸ் கிளப் ஆள்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டானா. மொத்தம் 200 பைக் அவன் தப்பிச்சு வரும்போது ஒரே நேரத்துல குறுக்க வந்து ஹைவேஸ்ல சடனா ஜாயின் பண்ணிப்பாங்க. இதனால சரத்தோட வேகம் குறையும். அவங்கள முந்திட்டு போகவும் முடியாது. அதுக்குள்ள ஆளுங்க அவனை பிடிச்சிருவாங்க என்றவன் உதய் பதிலுக்காக காத்திருந்தான். உன்னை வேலையை பார்க்க சொன்னா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வேர் இஸ் சரத் என்றவர் சிவனேஷ் வர அவருக்கு சல்யூட் அடித்தவன், சார், ஐ எம் ஆன் டியூட்டி. விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. கூடிய சீக்கிரம் அவனை கைது பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறேன் என்று தீவிர குரலில் சொல்லவும் சந்தேகமாக மகனை பார்த்தவர் உதயாதித்தனை பார்க்க அவன் புருவம் நெறிப்பட அமர்ந்திருந்தான். நீ வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும். இதுவும் வேலைதான் சார் என்று மீண்டும் சல்யூட் அடித்து விரைப்பாக சொல்ல மகனை முறைத்தவாறு சென்றார் சிவனேஷ். கையை கீழே இறக்கிவிட்டு என்று மூச்சை இழுத்து விட்டான். சொல்லுங்கண்ணா, ஓகேவா என்றவனின் பார்வை அங்கே கூட்டத்தோடு கூட்டமாக உதயை கண்காணித்துக் கொண்டிருந்த சரத் நியமித்த ஆளின் மீது படிந்தது. சம்மதமாக தலையசைத்தவன் அம்பலவாணனிடம் ராணிப்பேட்டை நிலவரத்தை பார்த்து வருவதாக சொல்ல அதிர்ந்து போன சரவணன், மாப்பிள, மாமாவை தனியா விட்டுட்டு நீ எங்க கிளம்புற? தம்பி போகட்டும் என்று ராகவனிடம் கண்ண சேர்க்க, ஆமா மச்சான், நானே போறனே, நீங்க இருடா
என்று வேகமாக சொல்ல, இருக்கட்டும் மாப்ள, உதய் ஆசையா கட்டிட்டு இருந்தது, அவனே பார்த்துட்டு வரட்டும். நீங்க வேணும்னா கூட போயிட்டு வாங்க, நான் சமாளிச்சுப்பேன் என்றார் அம்பலவாணன். சரி மாமா என்று ராகவனை உதய் கண்களாலேயே மிரட்ட, அது எப்படி மாமா சரி வரும்? எனக்கு கார் இன்சூரன்ஸ், லேபஸோட ட்ரீட்மெண்ட், மற்ற கிளைம் வேலை இருக்கு. அவனே போயிட்டு வரட்டும் என்றான் எரிச்சலோடு. வரப்பா என்று விடைபெற்ற உதய் அடுத்த சில நிமிடங்களில் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் வேலூர் எல்லையை தாண்ட, அடுத்த சில நிமிடங்களில் சரத்தின் லாரி அவனை பின்தொடர்ந்திருந்தது. சரத்தை கண்டதில் உதயின் கோபம் இருமடங்காக முடிந்தளவு தன்னை சமன்படுத்திக் கொண்டு காரை ஓட்டினான். ஆனால் பின்துருத்திய லாரி வேகம் எடுப்பதை கண்டதும் உதய் தானும் வேகம் எடுத்த அதே வேளை விஷயம் கேள்விப்பட்ட தளிர் பள்ளிக்கு வந்திருந்தாள். உயிரும் நீ உடலும் நீ உறவும் நீ தாயே என்று விஸ்வதேவ் உயிரை உருக்கும் குரலில் பாடிக்கொண்டு வர, உடனிருந்த அனைவரும் கண்களை மூடி அவன் குரலில் லயித்திருந்தனர். மாமா, பாப்பாக்கு பாட்டு என்று வித்யாவின் மடியில் அமர்ந்திருந்த வர்ஷுவின் இளைய மகள் மழலை மொழியில் கேட்கவும், என் செல்லத்துக்கு இல்லாமலா என்று விஸ்வாவின் விழிகளோடு குரலும் கனிந்திட, அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்மணி என் பொம்மணி என்று புன்னகையோடு பாடிட கைதட்டி குதூகலித்த குழந்தை அவன் ராகத்திற்கு ஏற்ப தலையசைத்து ஆர்ப்பரித்தது. அண்ணா, அண்ணியையும் இன்னைக்கே கூட்டிட்டு வந்திருக்கலாமே. வர்ஷு, அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, இன்னும் 2 நாள்ல வந்துடுவா என்று அதே வேளை ஃபேமிலி குரூப்பில் இருந்து அனைவருக்கும் ஒரு சேர மெசேஜ் வந்திருந்தது. வித்யாதேவி எடுத்து பார்க்க அதில் சரத் உதயாதித்தனை ராணிப்பேட்டைக்கு செல்லும் வழியில் கொல்ல திட்டமிட்ட ஆடியோ மற்றும் வீடியோவை அலர் பகிர்ந்திருந்தாள். ஆம், சரத் பேசியவைகளை விபத்து நடப்பதற்கு 15 நிமிடத்திற்கு முன் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் பகிர வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்த வேலு சரியான நேரத்தில் செய்து முடித்திருந்தான். அதன் விளைவு தளிர் குறித்த செய்திகள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்த நிலையில் விபத்து குறித்த செய்தி இன்னுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ராகவன் உடனே அலருக்கும் பகிர, அப்போதுதான் அதிகாலையே ஆரணியிலிருந்து கிளம்பிய விஸ்வா குடும்பத்தினர் வேலூரில் உள்ள சிவசங்கரனின் மருத்துவ நண்பரை பார்த்துவிட்டு சென்னை நோக்கி செல்வது நினைவு வரவும் ஃபேமிலி குழுவில் பகிர்ந்திருந்தாள். அதே நேரம் உதயிடம், உன் அப்பாட்ட சொல்லிடுவேன் என்று சிவனேஷிற்கு நண்பன் அமர்ந்திருந்த கோலத்தை கண்டு எதையும் சொல்லும் தைரியம் இல்லாமல் தான் போனது. சிவனேஷ் மட்டுமின்றி எஸ்பியில் தொடங்கி அம்பலவாணனின் அரசியல் மற்றும் தொழில் நண்பர்கள் என்று ஒவ்வொருவராக பள்ளிக்கு வந்து சேர, அனைத்து இடத்திலும் தொடர் தாக்குதல் நடத்த நிச்சயம் முன்பகை அல்லது வேறு காரணமாயிருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பினர். ஒருவேளை சரத் இதற்கு காரணமாக இருக்கக்கூடுமோ என்ற ஐயம் அம்பலவாணனுக்கு ஏற்பட, அருகே இருந்த சரவணனிடம் சரத் குறித்து விசாரித்தார். சரவணனுக்கோ மிகவும் இக்கட்டான சூழல். ஆனால் தற்போதைய சூழலை மேலும் கனமாக்க விரும்பாதவர், இல்ல மாமா, அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதோடு சரி, அதுக்கப்புறம் உதயும் அவனும் சந்திக்கவே இல்லை. ஆனா அன்னைக்கு உதய் மண்டபத்துல அடிச்சதுக்கு பதிலா இப்படி செய்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு என்றவர், சரத்துக்கு உதயால் ஏற்பட்ட பாதிப்பு, அதை தொடர்ந்து சிகிச்சையை எடுத்து சொல்லி நிச்சயம் அவன்தான் காரணமாக இருக்கக்கூடும் என்றதில் உடனே போலீசாரை அழைத்து தன் மகனை பழிவாங்க நிச்சயம் சரத்தான் இதை செய்திருக்க கூடும் என்று அவன் மீது புகார் கொடுக்க, இதுவரை சிக்கிய 4 ரவுடிகள் வேறு சிலரை கை காட்டிய போதும் இப்போது சரத்தை தேடும் படலம் தீவிரமானது. கண்ணீரின் தடம் தளிரின் முகமெங்கும் வியாபித்திருக்க, நாசி விடுக்க கண்ணீரை துடைத்துக் கொண்டே அம்பலவாணனின் அறைக்குள் நுழைய முயன்ற தளிரை சரியான நேரத்தில் தடுத்திருந்தான் ராகவன். தேவ், இந்த பையனை பத்தி அலர் நேத்து சொல்லிட்டு இருந்தா என்று வித்யா வீடியோவை அவனிடம் காட்டி கேட்க, தன் வேகத்தை குறைத்தவன் சரத்தின் பேச்சை கூர்ந்து கேட்ட அதே நேரம் அலர் விஸ்வதேவிற்கு அழைத்திருந்தாள். சொல்லுங்க நீ. விஸ்வா, வீடியோ பாத்தீங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? லொகேஷன் சொல்லுங்க என்று கேட்கவும் இடத்தை சொன்னவன், பாத்துட்டா நீ, இதுவரை வழியில எங்கேயும் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி தெரியல. அப்படி இருந்தா நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனை தாண்டி மின்னல் வேகத்தில் கார் ஒன்று பறந்து சென்றது. வழக்கத்திற்கு மாறாக வேகமாக கார் செல்வதை கண்ட விஸ்வா, அண்ணி நான் கூப்பிடுறேன் என்று விட்டு தன்னை முந்தி சென்ற காரை பின்தொடர அலர் உதயின் கார் புகைப்படத்தையும் என்னையும் மெசேஜ் செய்திருந்தாள். தேவ், அப்போ அந்த கார் தானா என்றார் வித்யா. இருக்கலாமா என்றவன் தன் வேகத்தை அதிகரிக்க அவனை முந்திக் கொண்டு அசுர வேகத்தில் சென்றது சரத்தின் லாரி. அதன் பின்னே மற்றொரு கார் துரத்தியது. லாரியை கண்டதும் இனிதான் விபத்து நடக்கப் போகிறது என்பதை யூகித்தவன், மா, பாப்பாவை வர்ஷு கிட்ட கொடுத்துட்டு நீங்க பத்திரமா உட்காருங்க என்றவன் பின்வரும் வாகனங்களை பார்த்தவாறே
பா, கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அன்னைக்கும் சொல்லிடுங்க என்றவன் லாரியை துரத்த விஸ்வாவை முந்திக் கொண்டு ஒரு கார் சென்றது. அண்ணா, அந்த கார் தான், அண்ணி பிக்சர் நம்பர் அனுப்பியிருக்காங்க. ஓகே வர்ஷு, உன்னால கேப்சர் பண்ண முடியுமா என்று தங்கை கையில் இருந்த குழந்தையை பார்த்தவாறு கேட்க தன் கைபேசி எடுத்த வித்யா, நான் பண்றேன் தேவ், நீ கவனமா போ என்றவர் முன்னே செல்லும் லாரியை வீடியோ எடுக்க தொடங்கினார். இன்னும் வேகம் கூட்டியவன் தன் முன்னே இருந்த காரை முந்திக் கொண்டு செல்ல அவனுக்கு முன்னே சென்று கொண்டிருந்த காரில் இருந்த யூடியூபர்கள் வேலு சொன்னது போலவே ஆரம்பத்திலிருந்து சரத்தின் முகமும் உதய் முகமும் தெரியும் வண்ணம் காணொலி எடுத்தவர்கள் அவர்களின் வேகம் அதிகரிக்கவும் சற்று திண்டாடி போனார்கள். உதய் செல்லும் இடத்தை ஜிபிஎஸ் மூலமாக டிராக் செய்து கொண்டிருந்த ருத்ரவேலன் அவன் வாகனத்தின் ஸ்பீட், மூவிங் டைமை கண்காணித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் நிர்ணயித்து இருந்த இடத்தை நெருங்க இன்னும் 5 நிமிடங்களே இருக்கும் நிலையில் உதய் இன்னும் ராகவனுக்கு அழைக்காததை கண்டு அதிர்ந்து போன ருத்ரவேலன் வேலூரை தாண்டி கொண்டிருந்த நிலையில் ராகவனுக்கு அழைத்து, மாம்ஸ் கால் பண்ணுங்க என்றான் பதட்டத்தோடு. உதய் இன்னும் சொல்லலையே வேலு, உதினா மறந்துட்டாங்க போல, நீங்க அவனுக்கு கால் பண்ணி டைவர்ட் பண்ணுங்க என்று அவசரமாக சொன்னவன் உதய்க்கு பிரைவேட் கால் செய்து ஸ்பாட் வந்துவிட்டதை நினைவூட்டினான். ஞாபகம் இருக்கு வேலு என்றவனின் மனம் முழுக்க பெரும் சஞ்சலத்தில் ஆழ்ந்திருக்க ராகவனுக்கு அழைக்க வேண்டியதை சுத்தமாக மறந்திருந்தான். அந்த அளவு சரத் உதயை தன்னியல்பில் இருந்து விலக செய்திருந்தான். இத்தனை வருடங்களாக கார் ஓட்டிக் கொண்டிருப்பதால் உதயாதித்தனின் கையும் காலும் தன் போக்கில் லாவகமாக இயங்கிக் கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதற்கு? மனிதன் போடும் கணக்கு ஒன்றாக இருந்தால் தெய்வத்தின் கணக்கு வேறாக அல்லவா இருக்கிறது? சிவசங்கரனுக்கு அழைத்த அலர் நிலவரத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே லாரியை பின்தொடர்ந்து வந்த யூடியூபர்களின் கார் டயர் வழியில் பஞ்சராகி தாறுமாறாக ஓடவும் அதை கட்டுக்குள் கொண்டு வந்து ஓரமாக நிறுத்தியவர்களில் இருவர் மற்ற கார்களில் ஏறிக்கொண்டு தொடர அதற்குள் லாரிக்கும் அவர்களுக்குமான தூரம் வெகு தொலைவு சென்று விட்டது. அது மட்டுமல்ல, அவனை காப்பாற்ற வேண்டியவர்கள் சென்ற வாகனத்தில் ஒன்று அவசரமாக ரோட்டை கடக்க பார்த்த இருவர் குறுக்கே வந்ததில் சட்டென பிரேக் போட்டும் அவர் மீது இடித்து விட்டதில் கீழே விழுந்தவர்களுக்கு நெற்றியில் ரத்தம் பீரிடவும் அவரை ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதற்குள் அங்கே கூடிய கூட்டம் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஏற்பட்டு நகர விடாமல் செய்திருந்தது. இப்போது விஸ்வதேவிற்கும் லாரிக்கும் 40 அடி தொலைவு என்றால் உதயாதித்தனின் காருக்கும் லாரிக்கும் 20 அடி தொலைவு மட்டுமே. ராகவன் அழைத்ததில் லாரியின் வேகம் குறைந்ததை கண்டுகொண்ட உதய் மின்னல் வேகத்தில் பறந்து கொண்டிருந்த தன்னுடைய காரின் வேகத்தையும் குறைக்க இப்போது உதைக்கும் லாரிக்குமான இடைவெளி சற்று அதிகரித்தது. அதில் இன்னும் வேகத்தை குறைத்து ஆட்டோ மோட் போட்டுவிட்டு பக்கத்து சீட்டிற்கு இடமாறி இருந்தான். இங்கே போனில் உதய் பேசுவதை கேட்ட சரத்திற்கு ஆவேசம் கண்களை மறைக்க 2 மடங்கு வேகத்தோடு சென்றான். இப்போது 2 வாகனங்களுக்கு இடையில் சில அடி தூரங்கள் மட்டுமே இருப்பதை கண்டுகொண்ட உதய் கதவின் கைப்பிடியில் கை வைத்து பொசிஷனில் தயாராக இருக்க அடுத்த சில நொடிகளில் இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளி ஓரடியாக குறையும் முன் லாவகமாக அவன் வெளியில் குதித்த 2வது நொடி அசுர வேகத்தில் வந்த லாரி காரை அடித்து தூக்கிட அது கட்டுப்பாட்டை இழந்து பேரிகார்டை இடித்துக் கொண்டு சாலையின் மறுபுறம் சென்று கவிழ்ந்தது. எதிர் சாலையில் வந்து கொண்டிருந்த சரக்கு லாரியும் குறுக்கே விழுந்த காரை எதிர்பாராமல் வேகத்தை சட்டென கட்டுப்படுத்த முடியாமல் காரை இழுத்து கொண்டு சில அடி தூரங்களுக்கு சென்ற பின்பை நிறுத்திட காரின் முன்புறம் அப்பளமாக நொறுங்கியிருந்தது. இடித்த வேகத்தில் கார் கவிழ்ந்ததை வெற்றி சிரிப்போடு பார்த்தவன் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து கிளம்ப வேலுவின் உத்தரவின்படி அங்கே 200 பைக்கர்ஸ் அவன் வரும் வழியை தடை செய்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு முன்பாகவே காவல்துறை வாகனம் ஒன்று அங்கே காத்து கொண்டிருந்தது. ஆம், இதுவும் ருத்ரவேலனின் ஏற்பாடே. முன்னறிவிப்பு இன்றி எந்த அனுமதியும் பெறாமல் இப்படி கும்பலாக நெடுஞ்சாலையை ஆக்கிரமிப்பது தவறு என்று தடுத்து நிறுத்தி இருந்தார் நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர். அவர் மட்டுமல்ல, அங்கு விபத்து நடக்கவிருக்கும் செய்தி பரவியதில் மேலும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருந்தனர். சாலையோரம் ரோடு பேட்ச் ஒர்க் முடிந்து ஜல்லியும் மணலும் கொட்டி வைக்கப்பட்டிருந்த இடத்தை தான் ருத்ரவேலன் தேர்ந்தெடுத்து இருந்தான். உதய் சரியான நேரத்தில் குதித்திருந்தாலும் அப்போது அவன் மனம் கொண்டிருந்த அல்லாட்டத்தினால் மணல் மீது குதிப்பதற்கு பதிலாக ஜல்லி மீது குதித்ததில் சற்று பிசகி போனது அவன் கணிப்பு. அழுத்தி கையை ஊன்றும் போது ஜல்லியில் பிடிப்பு ஏற்படாது கைமூட்டில் பெரும் வழி எடுப்பதை உதய் உணர்ந்திருந்தான். அதிலிருந்து சுருண்ட உதய் கீழே செல்ல அவசரமாக வர்ஷுவையும் வித்யாவையும் இறக்கிவிட்ட விஸ்வா, வர்ஷு டேக் கேர் ஆஃப் ஹிம், மா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க என்றவன் அதிவேகமாக சரத்தை விரட்டி செல்ல அடுத்த 5வது நிமிடம் அலர் செய்திருந்த ஏற்பாட்டின்படி ஆம்புலன்ஸ் அங்கே வந்திருந்தது. அதேவேளை பைக்கர்ஸ் சப் இன்ஸ்பெக்டரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட துவங்கியிருந்தனர். தூரத்தில் லாரி தெரியவும், இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, இல்ல ஃபைனை போட்டுக்கோங்க என்றிட இன்ஸ்பெக்டருக்கு ருத்ரவேலனிடமிருந்து அழைப்பு. சார் என்றவர் நிலவரத்தை சொல்லவும், யோ குடுக்கிற எந்த வேலையாவது உருப்படியா செஞ்சிருக்கியா நீ என்று எகிர,
சாரி சார், என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அப்படியே செய்யறேன் என்ற நொடி புல்லட்டுகளின் பின்னே வந்து நின்ற லாரி ஹாரனை பலமாக ஒலிக்க விட்டது. 4 வீலர் போறதுக்கு மட்டும் வழியை விட்டு போக சொல்லு என்று சொல்லிக் கொண்டிருக்க பின்னே சலசலப்பு. என்னையா அது சத்தம்? தெரியல சார். இத சொல்லவா கேட்டேன்? நீ எல்லாம் என்னன்னு ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்த? ஒவ்வொன்னும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. போ, அங்க என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்துட்டு என்ன கூப்பிடு என்று சொல்ல வழி நெடுக நிறுத்தியிருந்த பைக்குகளை தாண்டி செல்ல அங்கே லாரியில் இருந்த சரத்தை இழுத்து போட்டு அடித்துக் கொண்டிருந்தான் விஸ்வதேவ். யாருடா நீ? எதுக்கு என்ன அடிக்கிற என்று சரத் அவனிடமிருந்து தப்பிக்க முயல விடாமல் பிடித்த லாரியோடு அவனை சாய்த்தவன் தன்னிடமிருந்து திமிரியவனின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து சரத்தை காரில் இழுத்து போட முயன்றான். அதற்குள் பைக்கர்ஸ் கவனம் இங்கே திரும்பிட சப் இன்ஸ்பெக்டரும் அங்கே வந்துவிட்டார். காக்கி சட்டையை கண்டதும், சார், வழியில ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு வந்துட்டான் ராஸ்கல். ஆக்சிடென்டா? எங்க என்றவருக்கு விஸ்வா கையில் இருந்தவனை கண்டதும் அப்போது வந்த வீடியோ நினைவில் வர, நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐம் டாக்டர் விஸ்வதேவ். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க அத்தனையும் அங்கே இருந்த நபர்களால் கச்சிதமாக வீடியோ எடுக்கப்பட்டு உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டிருந்தது. அவர்களில் சிலர் விபத்து என்றதும் தங்கள் பைக்கை திருப்பிக் கொண்டு பார்க்க அங்கே உதயாதித்தனை ஆம்புலன்ஸில் கொண்டு செல்வதையும் அவன் கார் அப்பளமாக நொறுங்கி கிடப்பதையும் கண்டவர்கள் உடனே அதையும் வீடியோவாக எடுத்து பகிர்ந்திட காவல்துறையினர் படையெடுத்திருந்தனர். சாலையை ஆக்கிரமித்து இருந்தவர்களை விலக்கி ருத்ரவேலன் அடுத்த 20 நிமிடத்தில் ஸ்பாட்டுக்கு வந்துவிட விலங்கிட்டு ஜீப்பின் பின்புறம் அமர்த்தப்பட்டிருந்த சரத் தான் விபத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே யூடியூபர் வீடியோவை கொடுத்து உறுதிப்படுத்த ஓங்கி சரத்தை அறைந்த ருத்ரவேலன், மூடிட்டு உட்காரணும் என்றதில் அதிர்ந்தவனுக்கு வார்த்தை அளவில்லை. இன்னும் என்னையா பாத்துட்டு இருக்க? கிரௌட கிளியர் பண்ணு என்றவன் பைக்கர்களில் ஓரிருவரை மட்டும் இருக்குமாறு சொல்லிவிட்டு மற்றவர்களை கிளம்ப சொன்னவன் சரத்திடம் வர, நான் யாரு தெரியுமா? இப்பவே என்ன பண்ற பாரு என்று சட்டையிலிருந்து கைபேசி எடுக்க அதை பறித்த வேலு சத்தமே இல்லாமல் ஜீப்பின் டயருக்கு அடியில் நகர்த்தி விசில் அடித்து நகர்ந்து நிற்க டிரைவர் ரிவர்ஸ் எடுத்து ஜீப்பை திருப்பி நிறுத்திட அதில் அவன் கைபேசி சில்லு சில்லாக சிதைந்து போனது. விஸ்வா வித்யா பகிர்ந்திருந்த வீடியோவை வேலுவிடம் கொடுத்து நிகழ்ந்ததையும் முழுதாக சொல்லி முடிக்கவும் உடனே அதை சமூக வலைதளங்களில் பகிர அங்கே சரத்திற்கு எதிராக கருத்துக்கள் பதியப்பட்டு அவனை தப்பிக்க விடாமல் காவல்துறையினர் நேர்மையாக செயலாற்ற வேண்டும் என்று கண்டனங்கள் எழுந்திருந்தது. நேர்ல பார்த்து சாட்சி இப்போதைக்கு நீங்க தான் டாக்டர், அதனால எப்ப கூப்பிட்டாலும் சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும் என்று சொல்ல எங்கு வேண்டுமானாலும் வருவதாக கூறியவன் ஏற்கனவே அலர் சொல்லியதின் பேரில் ஆம்புலன்ஸ் வந்திருக்க வித்யாவும் வர்ஷுவும் உதயோடு மருத்துவமனைக்கு சென்றுவிட்ட நிலையில் தந்தையை அழைத்துக் கொண்டு ருத்ரவேலனோடு சென்றான். சரத் கிடைத்த விஷயத்தை மேலதிகாரிகளுக்கு சொல்லிய வேலு உடனே அவனை மேஜிஸ்ட்ரேட் முன்னே நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை துரிதமாக செய்திருந்தவன் அடுத்த 1 மணி நேரத்தில் சரத்தின் குற்றங்களை ஆதாரத்தோடு சாட்சிகளை கொண்டு நிரூபித்து அவனை கோர்ட்டில் ஒப்படைத்து காவலில் எடுத்திருந்தான். தலிர் திருமணம் செய்ய இருந்த தொழிலதிபர் உதயாதித்தனை கொலை செய்ய முயன்ற சரத் பிடிபட்டான். தன் உயிரை பணையம் வைத்து துரத்தி பிடித்த டாக்டர் விஸ்வதேவ் குற்றவாளியை சம்பவ இடத்திலேயே கைது செய்து தன் கடமையை சிறப்பாக செய்த காவல்துறை ஆய்வாளர் ருத்ரவேலன் என்று 4 குறித்து வேகமாக பரவிய செய்தி ஊடகங்களிலும் சரத் பேசிய காணொலியோடு வெளிவர உதய் மீதான தாக்குதல் மக்களிடையே பேச பொருளாக இருந்தது. உடனுக்குடன் செயல்பட்டு குற்றவாளியை உடனே கைது செய்ததற்கு ருத்ரவேலனுக்கு அனைத்து புறம் இருந்தும் பாராட்டுகள் குவிய மறுபுறம் உயிரை பணையம் வைத்து சரத்தை துரத்தி பிடித்த விஸ்வாவும் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருந்தான். விஸ்வாவிற்கு அழைப்பு வந்து கொண்டே இருந்த நிலையில் தந்தையிடம் கொடுத்துவிட்டு மற்ற சம்பிரதாயங்களையும் முடித்துக் கொண்டு முதலில் சென்றது உதய் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்குத்தான். மருத்துவர் அவனுக்கு சிகிச்சை அளித்து வலது கரத்தில் ஏற்பட்டிருந்த மைல்டு பிராக்சருக்கு கட்டு போட்டிருந்தார். விபத்து நடந்ததும் உதயாதித்தனை மடியில் ஏந்திய வித்யாதேவி வர்ஷு முதலுதவி அளித்த பின் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை அளிக்கும் போதும் உடனிருந்து உதவியவர் அவனை விட்டு இம்மியும் அகலவில்லை. ஏனோ நேற்று அலர் மூலமாக தான் விரும்பும் பெண் மீது அவன் கொண்ட நேசம் எத்தகைய சூழ்ச்சி ஆபத்து என்று எது சூழ்ந்த போதும் அவளை விட்டு விலகாது அவளுடன் நின்றவனை வித்யாவிற்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. வித்யா அலர்விழிக்கு அழைத்து உதயாதித்தனிடம் கொடுக்க பேசி முடித்தவன் புன்னகையோடு, உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேனாமா என்று கேட்க அவன் எழுந்து அமர உதவி செய்து தலையினை பின்புறமாக வைக்க உதய் சாய்ந்து அமர்ந்தான். அப்படியெல்லாம் இல்லப்பா, உனக்கு வலி எப்படி இருக்கு என்றவர் அவனது சோர்ந்த முகத்தை கண்டே அவன் பசியை உணர்ந்தவராக வர்ஷுவை உணவு வாங்கி வர சொல்லி தன் கையால் ஊட்டிவிட உதயம் மறுக்காமல் வாங்கி கொண்டான். மாசு மறுவற்ற உதயாதித்தனின் முகத்தை கண்டவருக்கு தன் மகனையும் அவனையும் வேறாக பிரித்து பார்க்க தோன்றவில்லை. அப்படி ஒரு பாச பிணைப்பு அந்த சில மணி நேரங்களிலேயே வித்யா உதய் இருவருக்கும் இடையில் தோன்றியிருந்தது. அம்மா, என் போனுங்க என்று உதய் கேட்க மேஜையில் இருந்து எடுத்தவர், யாருக்கு சொல்லு, நான் டயல் பண்ணி கொடுக்கறேன் என்று அவன் லாக் செய்து கொடுத்ததும் ராகவனுக்கு அழைக்க சொல்ல வித்யாவும் அப்படியே செய்து
அவன் காதில் வைத்தார். அனைவரும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டதை அறிந்தவன், மா, இந்த பிளாக் எப்படி வரணும்னு சொல்லிடுங்க என்றதும் அவரும் ராகவனிடம் வழி சொல்லிய அதே நேரம் அங்கே வந்து சேர்ந்தனர் விஸ்வாவும் சிவசங்கரனும். How are you feeling now, மிஸ்டர் உதய் என்று விஸ்வா கேட்க, அவனை தெரியாத உதயின் நெற்றி சுருங்குவதை கண்ட வித்யாதேவி, உதய், இது என் பையன் விஸ்வதேவ் என்றார். நைஸ் டு see you சார் என்று உதய் புன்னகைக்க, வர்ஷு, எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் பார்த்தாச்சா? எனி இஷ்யூஸ்? நத்திங் டு worry அண்ணா. ரைட் எல்போ மைல்டு கிராக் அண்ட் அப்ரோஷன் ஸ்பாட்டட் என்று அவனுக்கு ஏற்பட்டிருந்த காயங்களை பற்றி வர்ஷு கூற, வேற எங்கேயாவது வழி இருக்கா உதய்? ஆமா சார் என்று ஆரம்பிக்கவும், அண்ணான்னு சொல்லு உதய் என்றார் வித்யா உரிமையாக. சரிம்மா, ஷோல்டர்ல மட்டும் பெயின் அதிகமா இருக்கனா என்று சொல்ல, அவன் மருத்துவ குறிப்புகளை படித்தவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளையும் பார்வையிட்டு வர்ஷுவிடம் ஏதோ சொல்ல, நான் கொடுத்துட்டேன்னா என்றாள். ஓகே உதய், நத்திங் டு worry, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இந்த கட்டு கூட ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துல எடுத்துடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உதயின் குடும்பம் அவன் அனுமதிக்கப்பட்டிருந்த அறையினுள் நுழைந்தது.